ஹலோ மக்களே! நம்மளோட சுவாமி வந்து துபாய் போயிருக்கார் இல்லையா? அதில வந்து நம்ம டைரக்டர் சார் தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கூடவே வந்து நம்ம சுவாமிக்கு மேக்கப் பண்ணுவாங்களே, மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களும் கூட போயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பிரவீனான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க இல்லையா விஜய்க்கு, அவங்க வந்து கூட போயிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒர்க் மோடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக துபாய் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏதாவது வேலையாக போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒர்க் மோடு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவாக இருந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு போவாங்க. ஏன்னா லொக்கேஷன் அங்கே நல்ல லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கூட போவாங்க. ஆனால் நம்ம டைரக்டர் சார் கூட போயிருக்காரு. மகாநதி ரிலேட்டடாக போயிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி அதுதான் கொஞ்சம் தெரியல. மகாநதி ரிலேட்டடானா நம்ம காவேரி இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்க இல்லை. ஆனால் வந்து இவங்க மட்டும் போயிருக்காங்க. இவங்க தனியாக போயிருக்காங்களா? இல்லை நம்ம டைரக்டர் சார் தனியாக போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல 2 பேருமே வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. எதுவாக இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு செம பிக்சர் கிடச்சிருக்கு. அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடது. ஆனால் நம்ம சுவாமியோட வந்து அவரோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவரோட ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க எல்லாருமே போயிருக்காங்க. அதனால் வந்து நம்ம சுவாமிக்கிட்டேருந்து நம்ம பெரிய பெரிய நியூஸ் எதுவாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஏதாவது பெருசாக சம்பவம் பண்ணுறாரா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான். அவங்க எல்லாருமே போயிருக்காங்க இல்லையா? அவங்க ஃபோட்டோ ஷூட் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த பிரவீனான்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களோடது வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சூப்பருங்க. செம்மையாக வந்து கலக்குவார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஏதாவது வேலண்டைன் டேஸ்க்காண்டி ஏதாவது பிப்ரவரி 14க்கு ஏதாவது பிளான் பண்ணி செம்மையாக சர்ப்ரைஸ் கொடுப்பாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும் தானே. சூப்பருங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கான விஷயங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். எப்படி நம்ம டைரக்டர் சார்கிட்டேருந்து இன்னும் ஒரு 2-3 நாளையில் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. செம்ம சூப்பர் பிக்சரு. எதிர்பார்க்கவே இல்லை நீ காலையிலேருந்து. அதுக்கு செகண்டாக வந்து நம்ம சுவாமி சைட்லேருந்து கூட அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ண அந்த பிரவீனா அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஏர்போர்ட்டில் உள்ளே உட்காந்த மாணிக்கு செம்ம பிக்சர் போட்டிருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று பெருசாக சம்பவம் பண்ணுறாரு நம்ம சுவாமி அப்படிங்கிறதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்து